மகிமை வெளியரங்கமாக நாம என்ன செய்யணும்? ஒரு 4 காரியத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. 1 யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. யாரெல்லாம் தேவனுடைய மகிமையை காணணும் விரும்புறீங்க? கையை தூங்க பார்ப்போம். நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. எப்படி விசுவாசிக்கிறது? லாசரு செத்து 4 நாள் ஆச்சு, ஆனாலும் என் இயேசு உயிரோடு கொண்டு வருவார். என் புருஷனருக்கு வேலை இல்லை, ஆனால் என் ஆண்டவர் நல்ல வேலையை தருவார். இந்த வியாதி சுகமே ஆகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனாலும் இயேசு சுகம் கொடுக்க முடியும். நீ விசுவாசித்தனா தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்ற காரியத்தை ஆண்டவர் முடித்து தருவார். அவரால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நான் கடன் வாங்கி தெரிகிறேன். இந்த கடன் மாறுமா? மாறும். எப்படி மாறும்? அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வரும்போது மாறும். முன்னாடி இருக்கிறது செங்கடல், பின்னாடி பார்வோன் துரத்துறான். என் நிலைமை அந்தோ பரிதாபம். இப்ப நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன். செங்கடல் 2 பிளக்கும். எனக்கு முன்பதாக நிற்கிற எரிகோ கோட்டையா இருக்கட்டும், மலை போல இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், மரணம் தான் முன்னாடி வந்து நிற்கட்டும், ஆனாலும் நான் ஆண்டவரை நம்பினால் அந்த மரணமும் என்னை விட்டு ஓடி போகும். விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. முன்னாடி நிற்கிறது கோலியாத்து தான். இஸ்ரவேல் ஜனமே பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனை. அந்த தாவீதுக்கு முன்பதாய் கோலியாத்து முகங்குப்புற விழவில்லையா? நீங்க விசுவாசித்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. நடக்கும். எப்படி? இந்த மாதம் இவ்வளவு தேவைப்படுது. ஆண்டவரை நம்பி பாரு, அவருடைய பாதத்தில் அமர்ந்து பாரு. கர்த்தரே தெய்வம் என்பதை அவர் நிச்சயம் வெளிப்படுத்துவார். வெட்கப்பட செய்யவே மாட்டார். மருத்துவர் ஒரு வியாதியை குறித்து சொல்லி இருக்கிறாங்களா? அதே வியாதியை கர்த்தரிடத்தில் கொண்டு வைத்து, நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த வியாதியை இருக்கக்கூடாதுன்னு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பாருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க அமர்ந்திருங்க. நாம அமர்ந்திருக்கிறது தான் கஷ்டம். அல்லேலூயா. அந்த ஆஸ்பத்திரி கொள்ளாமா, இல்லை இந்த ஆஸ்பத்திரி கொள்ளாமா, இல்லை இந்த வைத்தியத்தை போலாமா, இந்த மருந்து கொள்ளாமா, அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். செத்தா பரலோகம். ஒழுங்கா உட்கார்ந்திருந்து நான் உம்மை நம்புறேன். இந்த சரீரத்தை உண்டாக்கினது நீர். மருத்துவர்கள் இப்படி சொல்றாங்க, எனக்கு நீங்க அற்புதம் செய்யணும், உம்முடைய கை வல்லமையை நாம் பார்க்கணும்னு சொல்லி பல மணி நேரங்க காத்திருந்து பாருங்க. ஆண்டவர் கிரியை செய்கிறாரா இல்லையான்னு பாருங்க. 100% கிரியை செய்வார். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம் என்பதை உங்களுக்கு முன்பதாய் நிச்சயம் வெளிப்படுத்துவார். நான் சொல்றேன். போன வாரம் இல்லை, இந்த வாரம் தான். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை என்ன காண நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும்படியே கடந்து வந்தேன். சரியா ஒரு 10 மணிக்கு ஜெபிக்கும்படியே கடந்து வந்தேன். இரவு 10 மணிக்கு ஜெபிக்க இந்த இடத்துல வந்து அந்த லாஸ்ட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கிறேன். 10 மணியில இருந்து சரியாட்டு 10:30 மணி வரை ஜெபிக்கிறேன். ஆனா ஜெபம் வாயிலிருந்து ஜெபம் வருது. ஆனா ஜெபம் எங்கேயோ நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு நடந்த ஊழியம் போனது, அந்த ஆத்துமா இந்த ஆத்துமா இப்படி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. 10:30 மணி ஆன பின்பதாக என் தலையிலே நான் தள்ள அடிச்சுட்டு 1/2 மணிக்கு வேஸ்டா போச்சு. இப்படியே சொல்றேன், 1/2 மணிக்கு வேஸ்டா போச்சு. ஜபம் ஒண்ணுமே நடக்கலையே ஆண்டவரே, என்னத்த ஆண்டவரே, ஒண்ணுமே இப்படி கிடைக்கல. இப்படியே பேசுறேன். பேசிக்கிட்டு மீண்டும் உட்கார்ந்து இருக்கிறேன்.
இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு விடுதலையோடு ஜெபிக்கணும்னு சொல்லி 10:30 தாண்டி 11 மணி தாண்டும் போது தேவ பிரசன்ஸ் வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றார் ஒரு வார்த்தை, இப்ப எல்லா அந்தகாரங்களும் அப்படி கட்டவிழ்த்து புறப்படுகிற நேரம், நீ என் பாதத்தில் இருப்பியா, நான் உன்னை அதை ஜெயிக்கிறதுக்குள்ள ஒரு அதிகாரத்தை நான் தாரேன் அப்படின்னு. நான் சொன்னேன், சரி ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜெபிக்க ரெடி ஆகிறேன்னு. உட்கார ஆரம்பிக்க 10லேருந்து 11, 11லேருந்து 12, 12 மணி ஆக ஆக தேவ பிரசன்ஸ் அளவில்லாதவண்ணமா இந்த இடத்தை நிரப்புறது. என்னால் கண்ட்ரோல் பண்ணியெல்லாம் நிற்க முடியலை. இந்த தம்பி உருளுவான் பார்த்துருக்கீங்களா? இந்த தம்பி எப்போ உருள்றான்? கூட்டத்தில் தான் உருள்றான், அப்படித்தானே? அபிஷேகத்தில் நிரம்பும்போது கூட்டத்தில் தான் உருளுவான். நான் 12 மணி மேலே இதில் கடந்து உருண்டுருக்கிறேன். ஆவியானவர் அவ்வளோ தூரத்தை என்ன நிரப்பி 2:45 மணி வரைக்கும் எழும்பி போவதுக்கு தோணலை, வீட்டுக்குள்ளே போவதுக்கு தோணலை, ஆனால் உடம்பு டயர்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் என்னது படுத்து கிடந்துட்டு எப்போ தூங்குன எழும்புனேன்னு தெரியல. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்கள் அமர்ந்திருந்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஒரு அரை மணி நேரம், 10 நிமிஷம், 1 மணிக்கு அப்படியா இல்ல, அமர்ந்திருங்க, நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஒரு மனுஷனுடைய பாதத்தில் அல்ல, ஒரு மனுஷனை எதிர்பார்த்து அவன் தருவான் இவன் தருவான், யாரை நம்பாத. எந்த ஒரு மனுஷனும் ஒரு துளி அளவு தர மாட்டான், ஒரு துளி அளவு உதவி செய்ய மாட்டான். நீ தேவனுடைய பாதத்தில் போய் அமர்ந்திரு. மனுஷன் ஏமாற்றுவான், கர்த்தர் ஏமாற்ற மாட்டாரு. உன்னை அழைத்தவர் கர்த்தர், உனக்கு ஜீவனை தந்திருக்கிறது கர்த்தர், உன்னை நடத்துகிறது கர்த்தர். அவர் பாதத்தில் இருந்தால் அவருடைய மகிமையை நீ 100% பார்ப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தில் கலிபோர்னியா என்று சொல்லப்படுகிற ஒரு மாகாணத்தில் பாஸ்டர் வில்லியம் சேமோர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரர் பாருங்க, ஒரு எரிந்து போன ஒரு கட்டடத்தை எடுத்து கூட்டம் நடத்த ஆரம்பிச்சார். பைபிள்ல இருக்கிற அப்போஸ்தல நடபடிகள், இந்த அந்நிய பாஷை பெற்றுக்கொள்வார்கள், அற்புதங்கள் நடக்கும், கிருபைகள் நடக்கும்னு சொல்லி போதிக்கிறாரு. இவரே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல. கேட்கிறவங்க எல்லாம் சிரிச்சிட்டு போனாங்க. மகிமை வருமா, ஆண்டவருடைய வல்லமையா அப்படின்னு சிரிச்சிட்டு போறாங்க. இவருக்குள்ள ஒரே ஏக்கம், இன்னைக்கு ஆண்டவரே இந்த வேதத்தில் இருக்கிறபடி என்ன அபிஷேகம் பண்ணணும்பான்னு சொல்லி அதே இடத்துல காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தாராம். பல நாட்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் முதலாவது அவரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவரை அபிஷேகம் பண்ணது மாத்திரமல்ல, முதலாவது ஒரு 7 பேரை அபிஷேகம் பண்ணி இருக்கிற கூட்டத்தில். அதற்கு பின்பதாக ஒரு நாள் தேவ மகிமை இறங்கி வர ஆரம்பித்ததாம். அந்த கூட்டத்தில் தேவ மகிமை இறங்கி வர ஆரம்பித்ததான். பாருங்க, அந்த சீனாய் மலையில எப்படி தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததோ அதே போல மேகம் முழுவதும் மூடி அக்கினி மையமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் தேவ பிரசன்ஸ் மூடி இருந்ததாம். சிறு பிள்ளைகள் எல்லாம் அந்த மேகத்துல ஓடி ஓடி ஒளிஞ்சு விளையாடினாங்களாம். சரித்திரம் தெளிவாய் சாட்சியாக இருக்கிறது. ஒளிந்து ஓடினார்களாம். தூரத்திலிருந்து பார்க்கிறவங்களுக்கு பாருங்க, 25 அடிக்கு மேல தீ பற்றி எறிவது போல காட்சி தோன்றினதான். அப்ப எல்லாரும் என்ன தெரியுமா செய்றாங்க? அந்த கட்டடம் தீ பிடிக்கிறது போல இருக்குன்னு தீயணைப்பு துறை கூட வந்து தீயை அணைக்கும்படியாக போராடினார்களாம். ஆனால் அந்த இடத்துல இறங்கினது தேவ மகிமை. அற்புதங்கள் திரளாய் நடந்திருக்கிறது. தொடர் கூட்டங்களாய் பல நாட்களாய் அந்த இடத்துல கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. ஒரு நபருடைய விசுவாசம், ஒரு நபர் வேதத்தில் சொல்லப்பட்டபடி என் ஆண்டவர் அவருடைய மகிமை வெளியரங்கமாக்குவார், என் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி காத்திருந்தபடியினால், சபையே இன்னைக்கு நீங்க காத்திருங்க, ஒவ்வொருவரும் காத்திருங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும். வெறுமையா வார்த்தை கேட்டு போகாதுங்க. வசனத்தை நம்பி விசுவாசத்தோடு காத்திருங்க. நிச்சயம் தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியில் வெளிப்படும். முதலாவது விசுவாசிகள். இரண்டாவது, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கும்போது மோசே சொல்லுகிறான், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளோ. ஒரு தாகம்.
உம்முடைய மகிமை எனக்கு பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை எனக்கு பார்க்கணும் ஆண்டவரே. பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு தவம் இருந்து ஓடுறாங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு தாகம் இல்லை. தாகம் இருக்கணும். அநேக முறை நான் சொல்லுவேன், பாஸ்டர் வீட்டில் வந்து ஜெபிக்கணும், பாஸ்டர் வீட்டில் வந்து ஜெபிக்கணும். பாஸ்டர் ஜெபிக்கிறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல உங்க வீட்டில் ஆண்டவர் வரணும். ஆண்டவர் வரலன்னா எந்த பெரிய பாஸ்டர் வந்தாலும் சரி, உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படாது. சமாதானத்துக்கு பாத்திரர் வரணும். சமாதானத்துக்கு பாத்திரர் வந்தாதான் ஊழியக்கார வீட்டில் வந்து ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதின்னு சொன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். இல்லைன்னா எத்தனை 1000 முறை ஊழியக்காரர் பைபிளை எடுத்து உங்க வீட்டுக்கு வந்தாலும் வீடு இருந்தது போல தான் இருக்கும், உங்க குடும்பம் இருந்தது போல தான் இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? உடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே. வீட்டில் ஒரு ரூமில் இருந்தீங்கன்னு சொன்னா பல மணி நேரங்கள் இருந்து உடைய மகிமையை பார்க்கணும். என் வீடு உடைய மகிமையினால் நிரம்பணும். வீட்டுக்காரர் வேலைக்கு போயாச்சா, முழங்கால் போட்டுறது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. இரவுல தூக்கம் வரலையா, சந்தோஷம், அன்னைக்கு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் எப்பொழுதும் காத்திருங்க. நம்ம இருதயத்துக்குள்ள அவன் மந்திரவாதம் செய்தான், இவன் மந்திரவாதம் செய்ய, அவன் நமக்கு விரோதமா எழும்புறான், அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உடைய மகிமை எனக்கு பார்க்கணும், உடைய மகிமை எனக்கு பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த ஒன்று தாங்க உங்க தாகமா இருக்கணும். இத தாவீது சொல்றான். சங்கீதம் 27:1 படிக்கும்போது, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். 2 மணி நேரம் கூட்டத்துக்கு உட்கார முடியல, ஜீவனுள்ள நாளெல்லாம் இருக்கிறேன்னு சொல்றான். 3 மணிக்கு ஒரு கூட்டம், அதுவும் எப்ப ஃபர்ஸ்ட் ஆராதனை முடியட்டு அப்போ போய் உட்காரலாம், செகண்ட் ஆராதனை முடியட்டு அப்போ போய் உட்காரலாம். சொல்லுங்களேன். தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாக நம்ம தேவனுடைய ஆலயத்தில் காத்திருக்கணும். அதே தாவீது சொல்றான், சங்கீதம் 63:2 படிக்கும்போது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். கண்டான், ஆசைப்பட்டான், வாஞ்சித்தான், கண்டான். நாம ஆசைப்படுறோமா? நம்ம வாஞ்சிக்கிறோமா? அப்ப அவருடைய மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கவலை எல்லாம் எப்படி தெரியுமா? வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் மந்திரவாதம் செய்தா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிசாசு இருந்தா, இதுதான் கவலை. கடந்த நாளில் ஒரு சகோதரி சாட்சி சொல்லியிருந்தாங்க. அந்த சாட்சி உண்மையிலே காமெடியா இருந்த எங்களுக்கு. அவங்க வீட்டு கேட்டில் வந்து டெய்லி ஒரு காக்கா கான்னு கத்திட்டு இருக்குமா டெய்லி. இந்த சகோதரி அந்த காக்காயை டெய்லி போய் போ போ போன்னு துரத்தினாலும் போவாதான். இந்த ஜபத்தை, நம்முடைய ஜபத்தை கேட்டுட்டு ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்களாம். ஆனால் 21 நாள் ஜபம். இந்த 21 நாள் ஜபத்தில் அவங்க விடாத வண்ணமா ஜபிச்சிருக்கிறாங்க. 21 நாள் ஜபம் முடியும் போது காக்க கேட்டில் வரல. சாட்சி புரியுதா? 21 நாள் ஜபம் பண்ணி காக்கைய துரத்தி இருக்கு. இனி என்னெல்லாம் துரத்த வேண்டிய இருக்குது? அப்ப எத்தனை நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும்? நாம சொல்லியது புரியுதா உங்களுக்கு? 21 நாள் ஜபத்துல நீ காத்திருந்து கர்த்தரை பார்க்கணும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், உம்மை தரிசிக்கணும், உடைய பிரசன்னத்தை பார்க்கணும். நீங்க வாங்கப்பான்னு சொல்லி காத்திருக்கிறத விட்டுக்கிட்டு காக்க ஓடணுமா? ஹல்லேலூயா. அப்படித்தான் நாம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்குது. நிறைவு வரும்போது குறைவெல்லாம் ஓடி போகும், குறைவை பார்த்து துரத்திக்கிட்டே இருக்கிறோம்.
அல்லேலூயா. அப்ப நிறைவானவருக்காக காத்துருங்க. யாரையும் பார்க்காதுங்க. யாரும் உங்களை தூக்கி விட மாட்டாங்க. யாரும் உங்களை முன்னுக்கு கொண்டு போக மாட்டாங்க. உங்க பிள்ளைகளுக்கு யாரும் உதவ மாட்டாங்க. உங்களுக்கு ஆண்டவர் மட்டும்தான். அவரே இறங்கி வரணும், அவரே யுத்தம் செய்யணும், அவரே கிரியை செய்யணும். ஆமென். அவரே உங்க வாழ்க்கையில கையை தூக்கி விட்டா தான் நீங்க வெளியில வருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் அமெரிக்க தேசத்தை கலக்கின சார்லஸ் பின்னின்னு சொல்ற ஒரு ஊழியக்காரர். இந்த ஊழியக்காருடைய குடும்பம் பேக்ரவுண்ட் அப்படின்னா ஆண்டவர் அறியாத குடும்பம். ஆண்டவர் அறியாத குடும்பம். இவர் ஒரு வக்கீலுக்கு அவங்க அப்பா அம்மா படிச்சு வச்சிருக்கிறாங்க. வக்கீலுக்கு படிச்சு வச்சிருக்கிறப்பல இவர் படிக்க போன இடத்துல ஆண்டவரை எப்படியோ ஒரு பாஸ்டர் மூலமா அறிஞ்சிட்டாரு. அறிஞ்ச பிறகு இவருக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம், மற்ற கிறிஸ்தவங்களை போல நான் வாழக்கூடாது, மற்ற கிறிஸ்தவங்களை போல வாழக்கூடாது, நான் அசாதாரணமான ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும், வேதத்தில் சொல்லப்பட்டபடி அசாதாரணமான ஒரு மனிதனா இருக்கணும்னு சொல்லி இருதயத்துக்குள்ள வாஞ்சித்தாப்புல ஒரு காட்டுல போயிருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். காட்டுல போயிருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். யாரெல்லாம் காட்டுல போயிருந்து ஜெபிச்ச அனுபவங்கள் இருக்குது? பாறையில போயிருந்து ஜெபிச்ச அனுபவம் இருக்குது? யாரெல்லாம் வீட்டு மாடிக்கு மேல போய் ஜெபிச்ச அனுபவம் இருக்குது? உண்மையில சொல்றேன், நமக்கு மேலே இருக்கிற மலையில நாங்க ஒரு 4 வாலிபர்களாக ஏறி போனோம். அது முன்னாடி வருஷங்கள் ஆயிடுச்சு. போகும்போது 3 மணி, கீழே வரும்போது தெரியாம இப்படி இறங்கிறதுக்கு எங்க அங்கோடி விழுந்து புறக்கி அங்கோடி இறங்கி இருக்கிறோம். ஏன்னா மேலே நல்ல வெளிச்சமா இருந்தது. ஜபிச்சுக்கிட்டே இருந்தோம், நேரம் போனது தெரியல. வெளிச்சமாக தானே இருக்குன்னு கீழே இறங்கணும், நேரம் இருட்டிடுச்சு. நேரம் போறது தெரியாம இருந்து ஜெபிக்கணும். இந்த மனுஷன் காட்டுக்குள்ள பிறந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாராம். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபம் ஒண்ணுமே போகலையா. முதல்ல அவருடைய சாட்சியில ஜெபிக்கவே முடியலையா. அப்ப ஆண்டவரே வேதத்துல சொல்லப்பட்டபடி அசாதாரணமான மனிதனாய் மாறும்படியா நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், ஒரு ஜெபமே ஒரு வெறுமையா இருக்குதே அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், நீ அசாதாரணமான மனிதனா, என் மகிமையோடு கூட வாழணும்னு ஆசைப்படுறியா? நீ போற இடம் எல்லாம் என் மகிமை வெளியரங்கமா இருக்குன்னு ஆசைப்படுறியா? ஒன்று செய்யறியா அப்படின்னு சொன்னாப்பலே ஆண்டவர். உன்னை என்ன ஆண்டவரே, முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன தேடு, அப்பொழுது நீ கண்டடைவ. எப்படி தேடணும்? முழு உள்ளம், முழு ஆத்மா, முழு பலம். நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறோம்? கண்டடையத்தக்க சமயம், கண்டடையத்தக்க சமயத்தில் ஆண்டவரை தேடுறோமா இல்ல முழு பலத்தோடு தேடுறோமா? அந்த நபர் சார்லஸ் பின்னி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே முழு உள்ளத்தோடு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இனி நான் அல்ல உமக்காக நான் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாப்புல. ஒரு குழந்தை போல தேம்பி 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 அந்த காட்டுல கிடந்து அழுது இருக்கிறாப்புல. ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய மகிமை அந்த இடத்துல வெளியரங்கமானது. அந்த நபரை ஆண்டவன் நிரப்பி தூக்கி 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 எறிஞ்சிருக்கு தெய்வ பிரசன்ஸ். இந்த சார்லஸ் பின்னி சொன்னாராம், போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என்னை விட்டு நான் செத்து போயிடும் போல இருக்குது. தேவ மகிமையில அந்த மகிமையை தாங்க முடியாதவனமா செத்து போயிடும் போல இருக்குன்னு சொல்லி போதும் போதும் போதும்னு சொல்லி அழுதானாம். அவ்வளவு தேவ மகிமை. இன்னைக்கு நமக்கு எப்படி தேவ மகிமையில நம்ம நிரம்புறோம்? போதும் கர்த்தாவே போதும், சீக்கிரமா கூட்டத்தை முடிச்சா வீட்டுக்கு போகலாம், அப்படித்தானே? போதும் கர்த்தாவே, இவங்க தொந்தரவு தாங்க முடியல, 10 மணிலேருந்தே அறுத்துட்டு இருக்கிறவ, கூட்டத்தை முடிச்சா பஸ் வரும், அதுவும் 12:30 தான் பஸ்ஸு. அந்த பஸ்ஸை விட்டு அடுத்து பஸ் இல்லை ஆண்டவரே, பஸ்ஸே ஓடாது நமக்கு. அப்படி இருந்து அழுதுட்டு இருக்குது. காட்டுக்குள்ள போய் ஒரு மனுஷன் கிடந்து கதறான், அவருடைய மகிமையினால நிரம்பி. அதே சார்லஸ் பின்னி வெளியில வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் நடந்து போவதற்கு முன்பதாவே பல கிலோமீட்டருக்கு அப்பால் பிசாசுகள் அலற ஆரம்பித்தது. இவருக்கு முன்பதாக வருகிற குட்டிகாரர்கள், ஆமென், பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிறவர்கள் குற்ற உணர்வடைந்து மனம் திரும்பினாங்க. அவங்க காலத்துல 40 வருஷம் என்னது கேளிகைகள், சாராய கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்ததாம். சார்லஸ் பின்னி நடந்து வர்றாருன்னு சொன்னா ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம், ஓ இயேசு எனக்கு வேணும், நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி தானா குற்ற உணர்வடைந்து அழுதாங்களாம். பரிசுத்த மகிமை இறங்கி வருகிற இடம் பரிசுத்தமாய் மாறும், பாவம் மாறும். அல்லேலூயா. ஒரு 5 பேர்
இல்ல ஒரு ஆளு நம்ம சபையில எழும்பட்டுமே. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க மாற மாட்டாங்களா? நீங்க பரிசுத்தமா மாறி பாருங்க, தாகத்தோடு கூட மாறி பாருங்க. அடுத்த ஆளை குறை சொல்றதை விட்டுக்கிட்டு நீங்க போய் இருந்து காத்திருந்து பாருங்க. நீங்க நிரம்ப 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 தேசமே மாறும். அல்லேலூயா. அவரை பார்க்கணும். இப்ப அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, மூன்றாவது யாத்திராகமம் 33:21. யாத்திராகமம் 33:21. என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே கண்மலையில் நெல்லு. நல்லா புரிஞ்சுடுங்க. அவருடைய மகிமையை பார்க்கணும்னா, அவருடைய மகிமை வெளியரங்கமாகணும்னா நீங்க கண்மலைக்கு உள்ளாடி நிற்கணும். கண்மலை யாரு? இயேசு. ஓரேப்புல பாருங்க, அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவ அடிக்கிறாங்க, தண்ணி புறப்பட்டு வருகிறது. கண்மலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவாகிய இந்த கண்மலை வெளியரங்கமாவார். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், ஆமிசமான யாவும் ஏகமாய் காணணும் சொல்லி வனாந்தரத்தில் கூப்பிடுகிறோடைய சத்தம் உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த வெளியரங்கமாக்கும்படியாய் தம்முடைய மகிமையை தேவன் தாமே, தம்முடைய மகிமையை நல்லா புரிஞ்சுடுங்க, தேவன் தாமே தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்கும்படி நமக்காக ஒரு கண்மலை, நமக்காக ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டதுதான் இயேசு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7-8 படிங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7-8. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்கு, நல்லா புரிஞ்சிடுங்க, வாசித்து கொண்டிருக்கிற இந்த சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைய மாட்டார்களே. இந்த கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு மகிமை உண்டாகும்படியாய் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டவர். மகிமை வெளியரங்கமானதா நம்ம சூழ்நிலைகள் மாறும். அப்ப சூழ்நிலை மாறணும்னு சொன்னா அந்த மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணும், தரித்திருக்கணும். அல்லேலூயா. அந்த மலைக்குள்ள தரித்திருக்கணும். கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் தரித்திருக்கணும், நீங்கள் அமர்ந்திருக்கணும். 4வது யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு? இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அந்த இடத்துல மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால், தேவ மகிமை வெளியரங்கமாக வேண்டும் என்றால் 4வது செய்ய வேண்டிய காரியம் ஜாடியில தண்ணி நிரப்பணும். யாரெல்லாம் ஜாடி? நாம எல்லாம் ஜாடி தான். ஜாடியில் என்ன நிரப்பணும்? தண்ணியை நிரப்பணும். இல்லை நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா, வெற்று ஜாடியை தூக்கிட்டு வந்துட்டு கொண்டு வச்சுக்கிட்டு போகும்போது அதே வெற்று ஜாடியை தூக்கிக்கிட்டு போயிடுறோம். ஏன்னா தூக்கிட்டு போகும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நாம தான் ஜாடி, நாம தான் பாத்திரம். இந்த பாத்திரம் தண்ணீரால் நிரம்பணும். கோரி கோரி விடணும், தண்ணியை நிரப்பணும். தண்ணீர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். விட்டக்கூடாது. எவ்வளவு நிரப்ப முடியுமோ நிரப்பணும். சபையில கடந்து வந்து பரிசுத்த ஆவியினால எவ்வளவு நிரம்ப முடியுமோ நிரம்பணும். சும்மா இருக்கக்கூடாது. கிடைக்கிற நேரம் எல்லாம் என்ன நிரப்பு, என்ன நிரப்பு, என்ன நிரப்பு, என்ன நிரப்பும். நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. நிரம்புற பாத்திரம் மாத்திரமல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கணும். நீங்க தண்ணீரை மட்டும்தான் உங்கள்கிட்ட நிறைக்க சொல்லி இருக்குது, உங்கள்கிட்ட திராட்சை ரசத்தை நிறைக்க சொல்லலை. ஏன்னா அது பெருசு, அது கஷ்டம், நமக்கு தெரியாது. நம்மகிட்ட தண்ணி தான் நிறைக்க சொல்லி இருக்குது. தண்ணியை நீங்க நிறைங்க, மகிமை தானாய் வெளிப்படும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் நிரம்புங்க, மகிமை தானாய் வெளிப்படும். அல்லேலூயா. ஒரு சகோதரி கடன் பாரத்தை நிமித்தம் ஊழியக்கார இடத்துல வர்றாப்புல. ஊழியக்காரர் சொல்றாப்புல, உன் வீட்டில் என்னம்மா இருக்கு? என்ன சொல்றாப்புல? கொஞ்சம் போல எண்ணெய் இருக்குது. சரி, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும்
வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் என்ன செய்? வீட்டுக்குள்ள பாத்திரத்தை கொண்டு போனால் என்ன வந்துருமோ? நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம், 10 பாத்திரத்தை எடுத்து வீட்டில் போனால் என்ன வந்துருமோ? பக்கத்து வீட்டில் பாத்திரத்தை வேண்டும் போது அவன் என்ன நினைச்சிருப்பான்? பாத்திரம் எதுக்கு வேண்டிய? வீட்டுக்குள்ள போயிட்டு வரும்போது எண்ணெயோட வருவேன். வெறும் பாத்திரத்தோட வாங்கிட்டு போயிட்டு அந்தரங்கமா ஜபி, உன் அந்தரங்கத்தை பார்க்குற பிதா வெளியரங்கமா உன் கடத்தை எல்லாம் தீக்கிறது உதவி செய்வார். உன் குறைவெல்லாம் நிறைவாகும். பாத்திரத்தை கொண்டு வச்சுக்கிட்டு எண்ணெய் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால நேர 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 நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அடுத்த என்ன இல்லை? பாத்திரம் இல்லை. பாத்திரம் இல்லாத நேரம் தான் ஸ்டாப் ஆச்சுது. நமக்கு ஒரு நாளும் பாத்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் 1000 கோடி ஜன பாத்திரம் இருக்குது. இந்த ஜனையெல்லாம் விடுவிக்கப்படணும். அப்போ அழணும். அழுது அழுது அப்பா 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 அப்பான்னு அந்த தாகம் வரணும். பாத்திரம் எப்படி நிரம்பணும்னு சொன்னா ஜனங்களை குறிச்ச தாகம் வரணும். 12 மணி 1 மணி 2 மணி விடிய விடிய எப்படி ஜபிக்க தாகம் வரணும்னு சொன்னா தேசத்தை குறிச்ச பாரம் வரணும். ஆத்மாக்களை குறிச்ச பாரம் வரணும். அழிஞ்சு கொண்டிருக்கிற ஆத்மாக்களை குறிச்ச தாகம் வரணும். உங்க வீட்டுக்கான தேவையான தண்ணி அதோட முடிஞ்சிடும். வீட்டுக்கு தேவையான தண்ணி போதுமா? முடிஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தண்ணி தேவை, அடுத்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தண்ணி தேவை, தேசத்துல தண்ணி தேவை, உலகத்துக்கு தண்ணி தேவை, பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்ப தாகம் 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 தாகம். இது அப்படி இல்லை. பிள்ளைக்காக நமக்காக ஜெபிச்சிட்டு ஸ்டாப். தண்ணி முடிஞ்சு. பாத்திரம் கொண்டு போன பாத்திரம் முடிஞ்சு. உன் ஜபத்துல கொண்டு போன பாத்திரம் முடிஞ்சு. எந்த பாத்திரம் எல்லாம் கொண்டு போனா? ஒன்னு புருஷன், 2வது 2 பிள்ளைகள் முடிஞ்சு. அடுத்து எத்தனை பாத்திரம் கொண்டு போன? பாத்திரமா? எனக்கு மருமகை, எனக்கு பேர பிள்ளைகள், எனக்கு மருமக்க, இவங்களுக்காக நான் கொண்டு போறேன் ஒரு 10 பாத்திரம் கூட. அது முடிஞ்சு. என் பிள்ளை ஆசீர்வதியும், என் மருமகள் ஆசீர்வதியும், எனக்கு கொடுத்திருக்கிற பேர பிள்ளை ஆசீர்வதியும். தண்ணி அதோட முடிஞ்சு. என் பக்கத்து வீட்டில் உள்ள பாத்திரத்தை நீ வேண்ட மாட்டேங்கிற. உன் ஊர்ல எத்தனை பாத்திரங்கள் இருக்கிறது? தேசத்தில் எத்தனை பாத்திரங்கள் இருக்கிறது? பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த பாத்திரங்களை எல்லாம் வாங்கி நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அதுக்காக காத்திருங்க. பல மணி நேரங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. குறையும் மாறணும்னு சொன்னா, மகிமை வெளிப்படணும்னு சொன்னா தண்ணி வேணும். முதல்ல என்ன வேணும்? விசுவாசம். 2வது தாகம். விசுவாசம் என்னது? கண்டிப்பா தேவ மகிமை வெளிப்படும். 2வது தாகம். எழும்ப மாட்டேன். முன்ன காலங்கள்லாம் கூட்டம் எப்படி நடந்து தெரியுமா? தொடங்கிறது தான் டைமா, முடிக்கிற டைம் கிடையாது. தொடங்கிறது தான் டைம், முடிக்கிறது டைம் கிடையாது. இப்போ தொடங்கிறதுக்கு நீங்கள் டைம் வைக்கிறீங்களோ வைக்கலையோ அது எங்கள் விருப்பம்தான். எங்கள் விருப்பத்தை நாங்கள் வருவோம். முடிக்கிறதுக்கு டைம் உண்டு. அதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியாது. அப்படி இப்போ மாறிட்டு இருக்குது ட்ரெண்டு. நேற்றைய தினத்தில் நாங்கள் கூட்டத்துக்கு போய் இருக்கிறோம். முந்தின நாள் கூட்டத்துக்கு போன இடத்துல துவங்கினது தான், முடிக்க டைம் கிடையாது. நான் மைக்கு முடிச்சும்போது 11:30 என்ன தாட்டிட்டு நினைக்கிறேன். எல்லாம் முடியும் 12 மணி ஆச்சுது. எதுக்கு நான் சொல்றேன்னா, தேவ மகிமைக்காய் காத்திருங்க. பல மணி நேரங்கள் காத்திருங்க. நீங்க மட்டும் இல்ல, தேசமே ரட்சிக்கப்படணும்னு சொன்னா, சமுதாயமே மாறணும்னு சொன்னா, தேவ மகிமை வெளியரங்கமானா மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் தேடுகிறது இந்த கூட்டத்தில் தான் 1-2 நபர்கள். அந்த நபர்கள் நானாயிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ள எண்ணம் இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காரியத்தில் மட்டும் நானா நானா நானான்னு கேட்டுட்டு கடைசியில் யூதாசு கேட்பாய், நானான்னு நீதான்ப்பா அப்படின்னு சொன்னா நான் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இந்த காரியத்தில் சொல்லுங்க, நான் தான் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். அல்லேலூயா. எனக்கு உடைய மகிமையை பார்க்கணும், எனக்கு உடைய மகிமையை பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவோமா? யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. பரலோக மகிமை வெளியரங்கமாகிற நேரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
உன் பிரச்சனையை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறியே, உன் வியாதியை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறியே, உன் வீட்டில் இருக்கிற நெருக்கத்தை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறியே, பேதுருவே நடந்து வா. நேரையானால் நடக்கிறேன்னு நடக்கிறான். கடல் கொந்தளித்ததை பார்த்தோன்னே, பிரச்சனையை பார்த்தோன்னே அவிழ்ந்து போறான். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் மனிதன் அல்ல. சகோதரி சகோதரா, அழைத்தவர் மனிதன் அல்ல. நாசியில சுவாசமுள்ள மனிதன் உன்னை ஒருவேளை கைவிடுவான். உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். உன் சரீரம் முழுவதும் ஒருவேளை வியாதியா இருக்கலாம். சாகிறது வரை இந்த வியாதியோடு கூட தான் சாக வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லலாம். நீ ஆண்டவரை விசுவாசித்தனா, நீ இயேசுவை விசுவாசித்தன்னு சொன்னா உன் சூழ்நிலை மாறும். என் வாழ்க்கை முழுவதும் 5க்கும் 10க்கும் கடன் வேண்டி தான் பொழப்பு ஓட்ட நினைக்கலாம். நீ மனுஷங்க எல்லாம் சொல்லலாம் இது உன் மேல விழுந்த சாபம்னு சொல்லி. நீ விசுவாசித்தன்னா அவன் சாபத்தை ஆண்டவர் இன்னைக்கு ஓட்டாச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். 2 கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் தான் நான் ஜெபிச்சு முடிச்சிருவேன். ஆனால் இந்த இடத்துல உங்கள் தாகம், உங்கள் இருதயத்தில் போட்ட வார்த்தை நடக்கிற இடம் எல்லாம் விசுவாசத்தோடு அந்த தாகத்தோடு இன்னையிலிருந்து பற்றி எரிய போகிறது. சபையில் ஒரு மாற்றம் இன்னையிலிருந்து வரப்போகிறது. உனக்குள்ள ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஒரு தாகம் உனக்குள்ள இருக்கட்டும். தாகம், எனக்கு தாகம் ஆண்டவரே, தாகமா இருக்கிற ஆண்டவரே சொல்லு. இயேசு சிலுவையிலே தாகமா இருக்கிறேன் என்று சொன்னது போல உனக்குள்ள ஒரு தாகம் இருக்கட்டும். தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள போங்க. ஓடுங்க, ஓடுங்க கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள. நீ மனுஷனை பார்க்காத, உன் புருஷனரை பார்க்காத, உன் கணவனை நீ பார்க்காத, உன் பிள்ளைகளை பார்க்காத. வனாந்தரத்தில் நீ ஓடிக்கிட்டு இருக்கிற உனக்கு முன்பதாய் கண்மலைக்குள்ள ஓடிப்போ. சவுல் தேடிக்கொண்டிருக்கிறான், சாத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான். உன்னை அழிக்கும்படியாய், உன்னையோடு வேரோடு கூட உன்னை அழிக்கும்படியாய் கண்மலைக்குள்ள போய் மறைந்து கொள். சாத்தான் தேடினாலும் காண மாட்டான். அன்னதினமும் தேடுகிற சாத்தான் வெட்கப்பட்டு போவான். ஓடு, கண்மலைக்குள்ள ஓடு. உலகத்தை நீ பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, உப்பு தூளாய் மாறாத. ஓடு, நாவை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபி. நாவை திறந்து ஜெபி. கண்மலையாகிய கிறிஸ்துக்குள்ள ஓடு போய் மறைந்து கொள். உன் சோர்வுக்கு இடம் கொடுக்காத. நடக்கிற சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கட்டும், உன்னை கல்லறியட்டும். நீ மகிமைக்குள்ள பிரவேசிப்ப. சேவான் மகிமைக்குள்ளே போனது போல நீ மகிமைக்குள்ளே போவாய். ஜெபி. ஒப்புக்கொடு ஜெபி. இப்ப ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரமா இருக்க விரும்பலப்பா. நிரம்பி வழிகிற பாத்திரமா என்ன மாற்றுங்க. என் பாத்திரம் நிரம்பட்டும். இன்னும் கேளுங்க. நாவ திறந்து என்ன நிரப்புங்க. உடைய மகிமையோ உடைய வல்லமையை நான் பார்க்கட்டும். இப்ப விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி எப்படி ஜெபிக்க முடியுமோ அப்படி ஜெபிங்க. கர்த்தருடைய மகிமை உன் விசுவாசத்தின் வழியாய் உனக்கு வெளியரங்கமாகிறது. தேவ பிரசன்னம் உனக்காய் வெளிப்படுகிறது. சகோதரி, வெளிப்படுகிறது. கரங்களை தட்டி ஜெபி. ஊக்கமாய் தாகத்தோடு ஜெபி. தாகம் உள்ள மேல தண்ணீர், தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர். யார் தாகத்தோடு கேட்கிறீர்களோ அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ மகிமை வெளியரங்கமாகிறது. உனக்கு நேராக இருக்கிற பரம் திறந்து கர்த்தருடைய மகிமை உனக்காய் வெளியரங்கமாகிறது. சபையே, இன்னையில இருந்து உன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது. ஜெபத்திலே மாற்றம், விசுவாசத்திலே மாற்றம். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். வல்லமையை பெற்றுக்கொள்.
ஜபி ஜபி விடாத ஜபி விடாத ஜபி போராடி ஜபி. கர்த்தர் இன்னைக்கு அநேகரை அதிகாரமுள்ள பாத்திரமாய் மாற்ற போகிறார். அதிகாரமுள்ள பாத்திரமாய் அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார். அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். சீனாய் மலையில இறங்கினது போல தேவ மகிமை இந்த இடத்துல இறங்குகிறது. இந்த இடத்துல வெளியரங்கமாகிறது. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா லமா லிமா லபா ரபா லபா ரபா ஷபா லபா லபாரா. விட்டு கொடுத்து ஜபி விட்டு கொடுத்து ஜபி. நீ மகிமையால் நிரம்ப 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 கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக ஆக உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்தம் மாறுகிறது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற மந்திரவாதங்கள் மாறுகிறது. உன் வீட்டு ஆஸ்திபாரத்தில் செய்யப்பட்ட ஓ மந்திரங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்படுகிறது. உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. உன் வியாழ ஸ்தலத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா இருளும் அழிக்கப்படுகிறது. ஜபி 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 ஊக்கமாய் ஊக்கமாய். ஓ ரிமா லாபா ரிஷாகாலாரா. ஓ ரிமா லமா லிமா லபாரா. உன்னுடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள். ஆமென். நாவ திறந்த விசுவாசத்தோடு சொல்லு. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. உன் வாழ்க்கையில் விசுவாசம் உயரட்டும். மலையை பேர்க்கத்தக்கதான விசுவாசம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். உனக்காக மாத்திரமல்ல தேசத்துக்காக ஜபிப்பாய். உனக்காக மாத்திரமல்ல உலகத்துக்காக ஜபிப்பாய். அப்படிப்பட்ட அபிஷேகம் கர்த்தர் வைக்கிறார். பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பல மணி நேரங்கள் வெளித்திருக்கிற ஜெப அபிஷேகத்தை அவன் மேல வைக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஜபி 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 விடாத விடாத. கேட்டு பெற்றுக்கொள். கேட்டு பெற்றுக்கொள். கர்த்தர் நிரப்புகிறார். கர்த்தர் நிரப்புகிறார். உன் தீவட்டில எண்ணெய் இல்ல. உன் தீவட்டில எண்ணெய் இல்ல. கைவிடப்பட்ட கூடாது. கரங்களை தட்டி போராடி கேளு. உன் தீவட்டி நிரம்பட்டும். எண்ணெயால் நிரம்பட்டும். பரிசுத்த ஆவியால் நிரம்பட்டும். நிரம்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இப்படி ஆவியின் வல்லமையினாலே கர்த்தர் நிரப்புவீராக. ஓ ரீபாலா ரீஷாகாலா ரீமாலாபா லீமாலாபா ரீமாலாபாரா. ஆமென் ஆமென் ஆமென். இந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இறக்கிறதை நான் ஆவிகளை பார்க்கிறேன். ஆவிகளை பார்க்கிறேன். அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள் சூழ உன்னை சுற்றிலும் அக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். மேக ஸ்தம்பமாகவோ அக்கினி ஸ்தம்பமாகவோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்டது போல தேவ மகிமாய் தேவ மகிமாய் அநேகர் கர்த்தரை பார்க்கிறீர்கள். அநேகர் கர்த்தரை தரிசிக்கிறீர்கள். அநேகர் கர்த்தருடைய சாயலை பார்க்கிறீர்கள். ஆவியா இருக்கிற தேவ சாயல் மேல வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள். ஆவியானவர் பிரத்யட்சமாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமர்கிறதை பார்க்கிறேன். ஓ ரிமா லமா லிமா லபா லிமா லபா ரிமா லபா ரபாரா. கரங்களை தட்டி சபி. கரங்களை தட்டி. வேடிக்கை பார்க்க கூடாது. வேடிக்கை பார்க்க கூடாது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. இந்த இடம் முழுவதுமாய் ஒரு தேவ பிரசன்னம். அக்கினி காற்று. அக்கினி மகிமை. அக்கினி மகிமை. இழந்த அபிஷேகம் இரட்டிப்பாய். எஸ் ஃபயர். இழந்த அபிஷேகம் இரட்டிப்பாய்.